இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் ஐலி உங்களை வர சொன்னா. அண்ணி அண்ணி நில்லுங்க அண்ணி. அக்கா ஐலி, தயவு செஞ்சு என் கையை விடு. எதுக்குதான் நீ கூப்பிடுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு உங்க கல்யாண நாள், ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்க கூட செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் அண்ணி. செலிப்ரேஷன்? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு என்ன விட ஐலி, நான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க ஃபுல்லா கூட இங்க இருக்க வேண்டாம். ஜஸ்ட் கேக்க மட்டும் கட் பண்ணிட்டு போயிருங்க. சிவா, நான் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு கம்பல் பண்ணாத ப்ளீஸ். கண்டிப்பா நான் இங்க இருக்க போறது இல்ல. நீங்க இப்படி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகும். விடு, நான் போறேன். முடியாது பாவை. ஆமா, நீ ஏன் இங்க இருக்க? நீ இன்னும் தூங்கலையா? வா வா போய் தூங்கலாம். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்னால அதெல்லாம் முடியாது. நீ வந்தாவா இல்ல வராட்டி போ. அண்ணி சரி விடு பாவை, அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நாம கேக்க கட் பண்ணலாம். மாம்சு, என்ன ஃபீலிங்கா? எங்களுக்கு எப்படி இதான் நடக்கும்னு தெரியும். இருந்தாலும் அக்கா கிட்ட சும்மா கேட்டு பார்க்கலாம் தான் கூப்பிட்டோம். அவங்க வழக்கம் போல கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அக்கா இங்க இருந்து கேக்க கட் பண்ணிருந்தாதான் ஆச்சரியம் பண்ணும். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண தேவையே இல்ல. ஆமாண்ணே, இதுக்காகலாம் மனச தளர விடக்கூடாது. தீயா வேலை செய்யணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும்.